ஒன்னஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இந்த நிகழ்ச்சி சினி ரிவ்யூ. அண்ட் சினி ரிவ்யூல இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போற படம் என்னன்னா மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்ட்டு நான் யாரையோ கூப்பிடுறேன்னு நினைப்பீங்க. பட் படத்தோட டைட்டில் இதுதான். ரொம்ப ட்ரெண்டியான ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த டைட்டில் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு நினைவு வர்றவர் ஒரு ஆக்டர் தான். ஆனால் அவரும் இதில் நடிச்சிருக்காரு. ஸோ மிஸ்டர் சந்திரமௌலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனஜெயன் இருக்காருல்ல, இவர் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இவருக்கு இது 30வது படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தயாரிப்பாளர் 30வது படம் தயாரிக்கிறாருன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம டீம் சார்பாக நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ அதை தொடர்ந்து திரு அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. திரு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தீராத விளையாட்டு பிள்ளை, அதுக்கப்புறம் சம்மர், இப்படி பல படங்கள் எடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் விக்ரம் வச்சு கருடான்ற படம் எடுக்க போறதா இருந்தது. பட் ஏதோ ஒரு வகையில் அது ஸ்டாப் ஆன காரணத்தினால இந்த கதையை தனஜெயன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க, இந்த படம் என்ன மாதிரியான ஜானர் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட அவுட்லைன் பற்றி நான் சொல்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கருடா அப்படின்ற ஒரு கால் டாக்ஸி கம்பெனி, இதை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்காரு மகேந்திரன் அப்படின்றவர். ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப் அப்படின்றவர் கோஹோ அப்படின்ற கால் டாக்ஸி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தொழில் ரீதியாக நிறைய பகைகள் இருந்தாலும் இவரை மகேந்திரனை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. ஸோ சந்தோஷோட கால் டாக்ஸியில் யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இறந்து போறாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ எதனால, ஏன், என்ன காரணம் அப்படின்றத டைரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கௌதம் கார்த்திக்கும் ஒரு சர்டன் டைம்ல இதில் என்ட்ரி கொடுக்குறாரு இந்த விஷயத்தில். அதே மாதிரி வரலட்சுமியும் இன்வால்வ் ஆகிறாங்க, கார்த்திக் சாரும் இன்வால்வ் ஆகிறாங்க. கடைசியில் இது எதனால நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை. கௌதம் கார்த்திக் இவரோட கேரக்டர் பற்றி பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா ராகவன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. பாக்ஸர் அப்படின்னாலே செம்மையா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு ஏமே பார்த்தீங்கன்னா பாக்ஸர் ஆகணும், நிறைய ட்ரீம்ஸ் அண்ட் ஏம் எல்லாமே இருக்கு இவருக்கு. அட் த சேம் டைம் அப்பாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பாவுக்கு ஒரு நல்ல பயணம் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ரெஜினாவை இவர் மீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஐ லவ் யூ சொன்னா கூட அடுத்த ஒரு சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா தாய்லாந்துல போயிட்டு டூயட் பாடுறதா காட்டியிருக்காங்க. இந்த காட்சியை பார்க்குறப்போ ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் ஒரு சினிமாட்டிக்கா இதெல்லாம் காட்டியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு அக்மார்க் சினிமாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் இந்த லவ் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெஜினா இந்த படத்துல ஹீரோயின் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா லைக் கிளாமரான சீக்வன்சஸ் இருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல நம்ம கௌதம் கார்த்திக் அவங்களும் கூட இருந்து உன்னால முடியும், இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு அவங்க ஊக்குவிக்கிறாங்க. அட் த சேம் டைம் கார்த்திக் சாரும் இதுல என்ட்ரி ஆறாரு சொன்னேன்ல. அப்புறம் பைரவி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நம்ம வரலட்சுமி செகண்ட் ஆஃப்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. பட் கார்த்திக் சாருக்கும் வரலட்சுமிக்கும் என்ன ஒரு நட்பா காதலா அப்படின்றத ஆடியன்ஸுக்கே புரிய மாட்டேங்குதுன்றதை விட டைரக்டருக்கே குழம்பி போயிருக்காரு போல, அவருக்கும் புரியல. ஸோ ஓகே, அந்த மாதிரியான காட்சிகள் இருந்தாலும் படம் ரொம்ப லேகா இருக்கு, டிராகா இழுத்துட்டு போறாங்க அப்படின்ற காரணத்தினால 20 நிமிஷம் போர்ஷன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம தியேட்டர்ல பார்க்குறப்போ இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமே எங்க சீனை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கரண்டா பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் எல்லா பாட்டும் சூப்பரா அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் ஏதோ அந்த பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதை தவிர்த்து 2-3 பாடல்கள் மாண்டேஜ் சீன்ஸ் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அண்ட் ரிச்சர்ட் எம் நாதன் அவர்கள் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலா நிறைய விஷயங்கள் அவர் காட்டியிருக்காரு. அண்ட் எடிட்டர் சுரேஷ் அவர்கள் எந்த இடத்துலையுமே லேக் ஆகாம சூப்பரா எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப அழகா காஸ்டியூம்ஸ் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஆஃப்ல வரலட்சுமியோட காஸ்டியூம்ஸும் ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அழகா எல்லா சீன்ஸுமே பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அகத்தியனும் அண்ட் மகேந்திரன் இவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா மைனஸ் இருக்கு. ஏன்னா கால் டாக்ஸினால எவ்வளவு மக்கள் இறந்து போறாங்க அப்படின்றது இந்த படத்துல காட்டியிருக்காங்கல்ல. ஸோ இதுல ஒரு கொலை அப்படின்றப்பே பார்த்தீங்கன்னா போலீஸ் எவ்வளவு பரபரப்பா அதோட தேடுதலை சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதுல சாதாரண ஒரு எஸ்ஐ போலீஸை வச்சு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இவங்க தேடிட்டே இருக்காங்க. பட் அதிகாரிங்க மேல மேல அப்படின்ட்டு யாராவது ஒருத்தவங்க புஷ்அப் பண்ணியிருந்தா இது சுவாரஸ்யமா இந்த கதை நகர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக்கும் சரி அவங்களோட அப்பாவோட சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச் லெவல்ல காட்டியிருந்தாங்க. இதே ஒரு ஏழ்மைத்தனமா இவங்க காட்டியிருந்தாங்கன்னா மக்கள் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பையன் வின் பண்றப்ப அவங்க அப்பா கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையானவங்களோட சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பார்த்தா தெரியும் அது எவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான இஷ்யூவா இருக்கும்ட்டு. அண்ட் இந்த படத்துல கால் டாக்ஸி ரிலேட்டடா நிறைய விஷயம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல. அண்ட் அது எல்லாமே ட்ரூ இன்சிடென்ட்டா கால் டாக்ஸில சமீப காலமா என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கோ அதை தான் இவங்க காட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்காக பார்த்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப் இருக்காருல்ல, அவர் இந்த லாஜிக்கே இல்லாம லாஜிக் மீறி நிறைய யோசிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. யாருமே இதை மனசால ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன குறைகள்
காட்சிகள் இந்த படத்துல இருந்தாலும் திரு அவர்கள் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்ல இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ரசிகர்களுக்கு தவிர்த்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ மொத்தத்துல மிஸ்டர் சந்திரமௌலி இந்த படத்துக்கு நாங்க கொடுக்க போற மதிப்பெண் 5க்கு 3.